ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. தீர்காஷ்மான் பவ ஸ்ரீபிய தீர்க சுமங்கலி பவ சர்வ மங்களானி ஐஸ்வர்யாணி ச அபிவிருத்திர் பவதோ ததாஸ்தோ. இப்பொழுது 4வது விவாகம் சந்தியாவந்தனம் தமிழில் மந்திரங்கள் எல்லாமே இந்த சந்தஸ்லாம் நான் பிறகு கூட கூறுகின்றேன். அனுஷ்டுப் சந்தஸ் திருஷ்டுப் சந்தஸ்லாம் ஜாஸ்தி வரும். இதெல்லாம் காயத்ரி சந்தஸ்லேயும் வரும். இப்போ இந்த மந்திரம் நம்ம இது சுவாமியை, அதாவது சூரிய பகவான் தான் இங்கே தேவன், முக்கிய தேவன். வணங்கிட்டு கீழே ஆச்சமனம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை அவற்றை சொல்கிறோம். பிராத்த காலம், அதாவது காலை மந்திரங்கள் இருக்கின்றன. மத்தியானம் அதற்கு ஒரு மந்திரம், சாயங்காலம் ஒரு மந்திரம். இப்போ காலை மந்திரத்தையும் அர்த்தத்தை சொல்கிறேன். மத்தியான வேளையில், மதியம் வேளையில் மதிய மந்திரத்தை நம்ம சொல்லணும். இந்த காலை மந்திரத்தை சொல்ல வேண்டாம். சாயங்காலம் வேளையில் சாயங்கால மந்திரம் நான் சொல்ல போகிறேன். அப்புறம் அடுத்த வரும் இந்த சொற்பொழிவு வகுப்புகளில் அதுக்கு மந்திரம் வேறு. இப்போ இந்த மந்திரத்தை பார்க்கலாம், அர்த்த பிரிவுகளும் பார்க்கலாம். சூரியஸ்ச மாமன்யுஸ்ச மன்யுபதயஸ்ச மன்யோ கிருதேப்யஹ பாபேப்யோ ரக்ஷந்தாம் யத்ரார்த்யா பாபம் அகாரிஷம் மனசா வாசா ஹஸ்தாபியாம் பத்பியாம் உதரேண சிஷ்ஞா ராத்ரிஸ்ததவலும்பதோ யத்கிஞ்ச துரிதம் மயி இதமஹம் மாமமிருதயோனோ சூர்யே ஜோதிஷி ஜுஹோமே ஸ்வாஹா. சூரியஸ்ச சூரியஹ ச சூரியஹ. அந்த சா எங்கே வருது? சகாராந்தம் விசர்க்கத்தில் வரும். அதெல்லாம் விசர்க சந்தின்னு பேர். அதெல்லாம் சேர்த்தல்னா சூரியஸ்சன்னு சொல்லலாம். ஆனால் சூரியஹ ப்ளஸ் ச. சூரியங்கிற வார்த்தையே சிறு தாத்து. அவருக்கு தாத்து சிறுனா செல்லுதல், நகருதல்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கேப் பிரத்யாக அந்த யுனாதிலாம் பார்த்தா சூரியஹன்னு வரும். ஏன்னா அது ஒரு நவுன் ஃபார்ம், பெயர் சொல்லாக கொண்டு வரணும். ஒரு மனித ரூபத்தில் அவன் சொல்கிற மாதிரி ஆக்ஷன், அதாவது செய்வினைகளை சொல்லாமல், வினைகள் இல்லாமல் ஒரு மனிதன் செய்யப்பட்டவன், காங்கர்னு வருது, வெல்லுதல்னு வருது, வெல்லப்பட்டவன் நம்ம சொல்கிற மாதிரி தான். அதுதான் சூரியக மாமன்யுஷ்ச. மா என்னை, நல்லா புரிஞ்சுங்க. மானா வேண்டாம் அர்த்தம் கிடையாது, 2 அர்த்தம் வரும் மாக்கும், நல்லா புரிஞ்சுக்கணும். த்விதியா விபக்தி மாம்மா, அதை அஸ்மத் சப்தம்னு சொல்லுவோம். அகம் ஆவாம் வயம், மாம் இல்லைனா மா, ஆவாம் இல்லாட்டினா நவ், அஸ்மான் இன்னொரு வார்த்தை நக. அஸ்மானும் நகனும் ஒரே அர்த்தம் தான், மாமும் ஒரே அர்த்தம் தான், மாவும் ஒரே அர்த்தம் தான். கான்டெக்ஸ்டுவல், அதாவது இடம்பொருள் ஆவிதான். யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வம் மயி பஷ்யதி தஸ்யாக அகம் ந பிரணஷ்யாமி ச ச தே ந பிரணஷ்யத்திங்கிறார் இல்லையா? எல்லாரையும் என்ன பார்க்குறது, எல்லா உடம்புலையும் நான் இருக்கேன், என் உடம்புல எல்லாரையும் பார்க்கறது, அவங்களுக்கு நான் அழிய மாட்டேன்னு சொல்கிறது தான் மாம். சூரியஸ்ச மா மா மாம்ல மா. மன்யுஷ்ச மண்ங்கிறது தாத்து, மன்யுங்கிறத மண். அதான் அதே மாதிரி இந்த யுக் பிரத்யகலாம் ஒரு கியப் பிரத்யகலாம் ஒரு சஃபிக்ஸும்பாங்க. பிறகு முன்னாடி வருது உபசர்க ப்ரிஃபிக்ஸ், ஆங்கிலத்தில் முன்பு வருவது. 22 இது இருக்குது, உபசர்க்கங்கள் இருக்குது, முன்னாடி வருவது ப்ரிஃபிக்ஸ். 480 தோராயமா சஃபிக்ஸ் இருக்குது. பிரத்யேக திகந்த பிரத்யம், ஸ்ரீ பிரத்யம், சுப் பிரத்யம், சுபந்த பிரத்யம், அந்த மாதிரி நிறைய இருக்குது. தத்தித பிரத்யா எல்லாம் இருக்குது. 275 தோராயமாக இருக்குது தத்தித பிரத்யெல்லாம். அது சேர்த்தா அந்த வார்த்தை கான்ஜுகேஷன் சொல்லுவாங்க, வார்த்தைகள் மாறும். அவனால், அவன், அவனால், ஆள் ஓடுன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான். மன்யுகுன்னா அதே தான். மன்யுகுங்கிறது சாதாரணமாக மண்ணுங்கிறது தாத்துல அர்த்தம் என்னென்னா தியானம், ஆலோசனை, சிந்தனை, இதெல்லாம். மன்யுகு அந்த யூ அர்த்தனால என்ன அர்த்தம், கொஞ்சம் அர்த்த வித்தியாசம் வந்துடுது. எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் புருஷலிங்கம். விருட்சக புருஷலிங்கம். ஸ்ரீ இதில் சம்ஸ்கிருதத்தில் என்னடா இது எப்படி இருக்குன்னா அது அப்படி தான். அது பாணிட்டு தான் கேட்கணும். ஸோ மன்யுஹோ சூரியஸ்ச மா மன்யு ச. ஸோ மன்யுஸ்ச, அந்த சா விட்டு தூங்க. அந்த சா நான் சொல்கிறேன் விசர்காக வரும், 2 புள்ளி வரும். பிரிச்சல்னா மன்யுஹு ப்ளஸ் ச, மன்யுஸ்ச. சேர்த்தல்னா சா வந்துடும், மன்யுஸ்ச, சர்ப்பம் சா. சூரியஸ்ச மா மன்யுஸ்ச மன்யு பதய. இந்த மன்யுடைய பதி யார்? பதிஹி பதி பதய. ராஜா பதயனா எஜமானர், கணவர்கள் யார்? இந்த எண்ணங்களுடைய கணவர்கள். அவனையும் அது பிரதமா விபக்தி தான். பதிஹி பதி பதய மன்யு பதய, மன்யு ப்ளஸ் பதய மன்யு பதய.
அந்த மன்யுவோட எஜமானர்கள். மன்யு கிருத்தேபியா கிருதான் தாத்து, கிருத்தேபியா ராமேபியா அதோட வருது இல்லையா, பேபியா அதிலிருந்து, அதனால் 3 நாளும் வரும். இப்போது ராமசப்தம் எடுத்தாலும் ராமாத்து ராமக ராமௌ ராமாக ராமம் ராமௌ ராமானு ராமேண ராமாபியாம் ராமைஹி ராமாய ராமாபியாம் ராமேபியா கிருத்தேபியா ராமாய ராமாத்து ராமாபியாம் ராமேபியா அதெல்லாம் பாருங்க 4, 5 அதில் வருது. 4வது விபக்தி 5வது விபக்தி. அதில் இருந்து அதை விட அது 5வது. அவனுக்காக 4வது. 3வது அவனால் அவனோடு அவனுடன். அதுதான் அர்த்தம். கிருத்தேபியா அந்த பாபங்களினால் பாபங்களிடம் இருந்து பஞ்சமியில தான் எடுத்துன்னு போனோம். அதை பாபங்களிலிருந்து மன்யு கிருத்தேபியா இந்த மன்யு இந்த பாபங்களை பண்ணக்கூடிய இடத்திலிருந்து அர்த்தம். அப்போ அந்த பாபங்களுடைய அதிபதிகள் நம்ம உடம்புல இருக்கான். கெட்ட பாபங்கள், அந்த கெட்ட சிந்தனைகள், துஷ்ட சிந்தனைகள் நம்ம இடத்துல இருக்க மன்யு இருக்கு. மன்யு பதையாக அந்த மன்யுடைய ஓனர்ஸ் எஜமானர்கள் இருக்கு. அந்த பண்ணக்கூடிய இடங்களில் இருந்தோம் இந்த மன்யு பண்ணக்கூடிய. அப்போ எவ்வளோ ஆழத்துக்கு இந்த ரிஷிகள் போகிறாங்க. வெறும் சாதாரண பாப சிந்தனைகள்னு மட்டும் இல்லை, பாப சிந்தனையுடைய உரிமையாளர்கள் அதுவும் நம்ம உடம்புல இருக்கான். எந்தெந்த அந்த ஆர்கன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அந்தந்த உடம்பு உறுப்புகள் அது பண்ணக்கூடிய இடத்தில் இருந்தோம். மன்யு கிருதேபியா. ஸோ சூரியஸ்ச மன்யுஸ்ச மன்யு பதயஸ்ச மன்யோ கிருதேபியா பாப்பேபியோ ரக்ஷந்தாம். பாப்பேபியோ பாபத்திலிருந்து சிம்பிள். பாப்பேபியா ராமேபியாலாம் ஒரே எல்லாமே இந்த அகாரந்தது தான். 3வது விபக்தியிலிருந்து நபும்சகலிங்கமோ புருஷலிங்கமோ ஒரே கான்ஜுகேஷன் தான், ஒரே உருவுகள் தான். பாப்பேபிய பாபத்திலிருந்து ரக்ஷந்தாம். இதே ரக்ஷந்தாம் காப்பாற்றப்பட வேண்டும். பகுவச்சனம் லோட் லகாரம் ஆணை. ஆத்மனே பதம், அது கூட பரஸ்மை கூட இல்லை, அது ரக்ஷியந்தாம்னு வரணும். ஆனால் வேத விலக்கு ரக்ஷியந்தாம் தான் பாணினி சம்ஸ்கிருதம் கிராமர். வரும் அது காசேட்டிவ் ஃபேக்டர் ஆல்சோ. நிச்சித் பிரத்யேகத்து கூட அப்படி தான் வரும். ரக்ஷியந்தாம் பாவகர்ண ரூபத்தையும் அப்படி தான் வரும். சம்ஸ்கிருதம் கிராமர் டீப்பாக தெரியணும். ஆனால் இது ரக்ஷந்தாம் மாணவர்களுக்காக ஏன் இப்படி வருது, ஏன் ரக்ஷியந்தாம் வரலன்னா அதுதான் கிராமர். வேத விலக்கு பாணினியே கொடுத்துருக்காரு. அதை நமக்கு அப்புறம் பார்க்கலாம். பாபேபியோ ரக்ஷந்தாம் எது ராத்திரியா வைத ராத்திரியினால் செய்யக்கூடிய பாவங்கள் இல்லையா, ராத்திரியா. அதுவும் திருத்தியா விபக்தி. நதி சப்தம் தான். நதி நத்யோ நத்யா நதீம் நத்யோ நதீஹி நத்யா ராத்திரியா. இதுதான் ராத்திரியினால், ராத்திரியோடு ராத்திரியுடன் செய்யக்கூடிய பாபம். எது ராத்திரியா பாபம் அகார்ஷம் பண்ணினது நான் பண்ணினேன். பியோர் பாஸ்டன்ஸ். அக்கர்வம்னா நான் பண்ணி கொண்டிருந்தேன், அது வேற. அது இம்பர்ஃபெக்ட் பாஸ்டன்ஸ் சொல்லுவோம். அசுத்த இறந்த காலம் அது. இது லங் லக்கார, இது லுங் லக்கார. பர்ஃபெக்ட் பாஸ்டன்ஸ் அயோரிஸ்ட். நான் பண்ணினேன் அகார்ஷம். இது உத்தம புருஷன் தான், ஃபர்ஸ்ட் பர்சன் தான், ஏகவச்சனம். என்னெல்லாம் பாபம் நான் பண்ணினேன், அது எது ராத்திரியா பாபம் அகார்ஷம் பாபத்தை 2ஆம் வேற்றுமை உருவு ஐ பாபத்தை நான் பண்ணினேன். எத்திரையா ஏன்னா நான் கூட அகம் வேண்டாம், அகார்ஷமே உங்களுக்கு இண்டிங் வந்தாலே உங்களுக்கு உத்தம புருஷம் ஏகவச்சனம் தான். மீவகமக ஆவாக கரவாவக குர்வக அதெல்லாம் துதியா த்விவச்சனம், டுவாலிட்டி. குர்மக பகுவச்சனம் தி. அதெல்லாம் சம்ஸ்கிருதம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் இதில் இந்த அகாரிஷம். எத்ரார்த்தியா பாபம் அகாரிஷம் மனசா மனசினால். இதுவும் திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். மனசகாரந்த புன்லிங்கம் வேத சப்தம் தான். மனசா. வாச்சா இது வாச் சப்தம், அதுவும் ஏகவச்சனம். வாக்கினால் ஆளோடு உடன் திருத்தியா விபக்தி. மனசினால் வாக்கினால் மனசா வாச்சா ஹஸ்தாபியாம். இங்கே டுவாலிட்டி இரண்டு. இந்த ஆபியாம் நான் சொல்கிறேன் இல்லை, ராமேண ராமாபியாம் ராமைஹி, அங்கேயும் ஒரு ஆபியாம் வரும். ராமேண ராமாபியாம் ராமைஹி ராமாய ராமாபியாம் ராமேபிய, அங்கேயும் ஆபியாம் த்விவச்சனம். ராமாதி ராமாபியாம். சில இடத்துல திருத்தியா சதுர்த்தி பஞ்சமி இன் டுவாலிட்டி த்விவச்சனத்தை அந்த பியாம் பியாம் ரெண்டை குறிக்கிறது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஆனால் அந்த பியாம் தான் போடணும் நம்ம. அப்போ மனசா வாச்சா ஹஸ்தாபியாம் 2 கைகளினால, பத்மாபியாம் 2 கால்களினால,
கால்களினால் இருந்து, இது திருத்தியாவா சதுர்த்தியா பஞ்சமியான அந்தந்த இடத்த பொறுத்து கால்களினால் 2 கைகளினால் தான் வரும், திருத்தியா தான் வரும். மனசா அதெல்லாம் அந்த திருத்தியா தான் ஏகவச்சனம், இது த்விவச்சனம். 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு. அஸ்தாபியாம் பத்பியாம் கால்களினால், உதரேன உதரத்தினால், உதரங்கிறது வயறு, வயத்துடைய அந்த வேஸ்ட் ஏரியா, உதரேன்னு வரும். மாணவர்கள் கவனிக்கணும். தேனா மாதிரி சாதாரண நான் இல்லை, இது ந ரூக்ஷனா என்னத்தினால இந்த ரகாரம் தான் வருது, ராவரத்தினால இந்த நத்துவம்னு சொல்லுவோம் நாங்கள். நத்துவம்னா ஹார்டு, ரூக்ஷனா எங்கே லைட்டுனா எங்கே ஸ்ட்ராங்னா. ஸோ உதரேன நம்ம வயிற்றினால், ஷிஷ்னா ஷிஷ்னேன்னு வரணும். ஷிஷ்னா அதுவும் வேத விளக்கு. பிறக்கக்கூடிய ஆண் பிள்ளை கூட நான் சேர்த்துக்கலாம், ஆண்களுடைய பிறப்பு உருவுகள். அதனால் ப்ராஜினி குழந்தைகள் வருவது இடம். ஷிஷ்னா அங்கிருந்து வர அதனால் பண்ணுற தவறுகள், காமத்தவறுகள் தான் சொல்கிறது இந்த அர்த்தத்தில். மனசா வாச்சா ஹஸ்தாபியாம் பத்பியாம் உதரேன வயிற்றினால், உதரேன ஷிஷ்ஞா ராத்திரிஹி தத்து அவலும்பது. ராத்திரியில் ராத்திரிஹி தத்து தட் அது அவலும்பது, லுப்பு தாத்து. அவங்கிறது உபசர்கா நான் சொல்கிற மாதிரி. இப்போ அவகச்சாமின்னா கச்சாமி நான் போகிறேன், அவகச்சாமின்னா அர்த்தம் என்னென்னா எனக்கு புரிந்ததுன்னு அர்த்தம். ஒரு ஞானத்தில் வர்றது சிலத்தில் அவன் அவகாசம் நிறைய இதில் இருக்குது. இந்த அவ இச உபசர்கா, ப்ரிஃபிக்ஸ் ஆங்கிலத்தில் முன்னாடி வருவது அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறது இருக்கலாம். ஸோ அவ லுப்புங்கிறது என்னது, தூக்கி அடியோட ஆணியோட வேரோட தூக்கி போட்டுடு, லுப் அதான் தாத்து. லும்பத்துங்கிறது லோட்லகாரம், கமாண்ட், ஆக்ஞா, ஆர்டர். லும்பத்து தான், லும்பந்து இல்லை. லும்பத்துனா ஏகவச்சனம் தான், பிரதம புருஷம். இட் ஹஸ் டு பி டன். அதை அப்படியே எடுத்துனா அதை அப்படி இவன் இல்லை, அதை நான் இல்லை. அவலும்பது எடுத்துடும். அவலும்பது ராத்திரி ஸ்ததவலும்பது எது தட் இதெல்லாம் எத் கிஞ்சன கிம் ப்ளஸ் ச ப்ளஸ்னா கிஞ்சன எதுவாக இருந்தாலும் என்னவா இருந்தாலும் தான் அர்த்தம். கிம் ச கிம்ங்கிறது எதுன்னு அர்த்தம், சேங்கிறது ஆண்டுன்னு அர்த்தம். பட் இது அவ்விய பதத்திலே எடுத்துன்னு வந்துடலாம். கிஞ்சன சன அந்த அனாவுடைய சஃபிக்ஸ்லாம் வரைச்ச சனான்னு ஆகிடும். அது நான் ரொம்ப போகலை கிராமரில். ஆனால் எதுவாக இருந்தாலும் வாட்ஸோ எவர் எது கிஞ்சன துரிதம் மயி, துரிதம் துரித துஸ் தாத்துனா துக்கங்கள், மயி என்னுள், அது அஸ்ம சப்தம்தான். என்னுள் இருக்கும் துக்கம், துக்கத்தை துரிதம் மயி. அஸ்ம சப்தம் எல்லாருக்கும் தெரியும், நான் நிறைய சொல்லிட்டேன். அகம் ஆவாம் வயம்ல நீங்கள் கொண்டு போனோம்னா மமமே ஆவையோகோவாம் அஸ்மாக்கம் நக மயி ஆவையோகோ அஸ்மாஷு அது வரும். மயி என்னுள் ஏகவச்சனம், சப்தமி 7வது விபக்தி. எத்கிஞ்சத் துரிதம் மயி இதம் அகம் அமிர்தம் யோ நௌ. இந்த அமிர்தமும் யோ நௌ 2 வார்த்தை வந்தால் யோ நௌ பார்வதி பரமேஸ்வரவ் டியூவாலிட்டி, ராமக ராமௌன்னு வரும். இந்த டியூவாலிட்டி அபியம் மாதிரி தான். ஆனால் இது நாமினேட்டிவ் கேஸ், பிரதம விபக்தி. அமிர்த யோனினா அப்படிதான் இருக்கணும். இம்மார்டல் கர்ப்பப்பை, அழிவில்லாத நிரந்தர சிரஞ்சீவியான கர்ப்பப்பை, அதான் மார்க்கண்டேயன மாதிரி. இதம் அகம்னா அமிர்த யோனோ, மாம் என்னை அமிர்த யோனோ சூரிய ஜோதிஷி, சூரியனுள் இருக்கும் ஜோதிஷி, அதுவும் ஜோதியுள். ரெண்டுமே சப்தமி. சூரியே ராமேன்னு வரா மாதிரி தான் சூரிய சூரியே, சப்தமி விபக்தி ஏகவச்சனம். சூரியனுள் ஜோதி இருக்கும், ஜோதிஷ். அது ஜோதிஷி ஜோதிஷ் தான் சகாரத்தம், மாணவர்களாக கூட சகாரத்தம். ஆனால் அந்த சா ஷாவாயிடும், புஷ்பம் ஷாவாயிடும். ஜோதிஷி 7th விபக்தி 7வது விபக்தி. உள் ஜோதியுள், ஜோதிக்குள், சூரியனுக்குள், ஜோதிக்குள், அதுதான் அர்த்தம். இருக்கும் அந்த சூரியனுக்குள் இருக்கும் ஜோதி, அந்த இருக்கும் இல்லை ஜோதிஷி. ஜுஹோமி, ஜுஹோமினா ஹூ தாத்துனா ஹூ, அதுனா என்ன அர்த்தம், தியாகம், தானம். நம்முடைய பணம் தானம் பண்ணுறது வேற, நம்முடைய ஆசைகளை கூட தியாகம் பண்ணலாம். தியாகம், சாக்ரிஃபைஸ்.
நமக்கு நிறைய ஜிலேபி சாப்பிடணும் வேண்டாம், அதை ஏழைகளுக்கு யாராவது தெரிஞ்ச சின்ன கொடுத்துடலான்னு சொன்னால் அது ஒரு சாக்ரிஃபைஸ் தான், தியாகம் தான். அந்த தியாகம் ஜுஹோமி ஸ்வாஹா ஸ்வ ஆஹா அப்படிங்கிறோம். நான் சூரியனுக்குள் இருக்கின்ற இந்த ஜோதிக்கு நான் தியாகம் பண்ணுறேன். அதாவது சூரியன் அந்த ஜோதி தான் பெருசு, இந்த நியூக்ளியஸ் ஆஃப் த சன். சூரியனுக்குள் இருக்கும் அந்த மூலம், நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம். முட்டையில் ஒரு மஞ்சள் இருக்குது, நியூக்ளியஸ் ஆஃப் தி ஆட்டம் பாங்க, அணுவுடைய ஒரு நியூக்ளியஸ் உள்ளிருக்கும் அந்த மஞ்சள் வச்சுங்க. அதுக்கு ஸ்வாஹா, அதாவது சூரியனுடைய சக்தியை நாம் லேஸ் பண்ணுறோம். முன்பு நான் கூறியது போல் கையில் கைபார்க்கும் கண்ணாடி ஒன்று இருக்கும், பூத கண்ணாடின்னு சொல்லுவார்கள். அதை நீங்கள் வெயில் எடுத்துகிட்டு போய் ஒரு காகிதத்தை ரோட்டில் இருந்ததுன்னா அதை அப்படியே நீங்கள் லேஸ் பண்ணி அப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் தியானத்தில் அது பற்றிக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது பாவம், அது கண்ணாடி, இது சும்மா பாக்கெட்டில் போட்டு போகலாம், அது ஒன்றும் பற்றிக்காது. மேட்ச் பாக்ஸ் மாதிரி ஒன்றும் வத்திப்பட்டி மாதிரி ஒன்றும் பற்றிக்காது, அது வாட்டுக்கு கிடக்கும். பேப்பரை அது சும்மா நீங்கள் ரோட்டில் போட்டால் கூட வெயில் போட்டால் கூட மஞ்சளிச்சு போகும், அவ்வளோதான், பற்றிக்காது அவ்வளோ சீக்கிரம். ஆனால் இந்த கண்ணாடி என்ன பண்ணுறது, அதை லேஸ் பண்ணுறது. அதான் உங்கள் மைண்டு இந்த மந்திரங்கள்லாம் லேஸ் பண்ணக்கூடிய சக்தி உண்டு அதுக்கு. உடம்புல ஆத்மா இருக்கணும், எலக்ட்ரிக் கரண்ட் இருக்கணும், நீங்கள் கூறும் அந்த மந்திரம் அதை நாபு இருக்கணும். ஆனால் அதை லேஸ் பண்ணுறதுக்கு உண்டான தந்திரங்கள், அந்த மந்திரனுடைய சுத்தங்கள், சரியான சப்தம் ஸ்வரங்கள் எல்லாம் சொன்னால் தான், அந்தந்த சந்தஸில் போய் சொன்னால் தான் அந்த சந்தஸில் லேசிங் அந்த எனர்ஜியில் போவீங்க. பக்கத்தில் போய் நீங்கள் கிளாஸ் எங்கே பிடிக்கிறீங்க, பக்கத்துலலாம் சூரியன் தான், அதே சூரியன் தான் இங்கேயே கூட இருப்பான். ஆனால் நம்ம இது பிடிக்கிற இடத்துல இந்த இடம் வேறு, இந்த இடம் வேற ஆகிடும். லேசிங்கில் பேப்பரில் போடும், பக்கத்தில் காகிதத்தில். இதெல்லாம் தான் இதனுடைய டெக்னாலஜி, இதனுடைய தத்துவமே. நம்ம மந்திரங்கள்லாம் ரிஷிகள்லாம் ஏன் எழுதியிருக்காங்கன்னா, பூர்வ காலத்தில் அந்தந்த அலைவரிசைகள் நாம் செல்ல வேண்டும். அந்தந்த அலைவரிசையில் நாம் செல்வதற்கு அந்தந்த மந்திரங்கள், அந்தந்த ஸ்வரங்களில் சந்தஸ், சப்த சந்தஸ் பார்த்தோம், அதில் சொல்லணும். சிலதெல்லாம் யுகஸ் சந்தஸ்லாம் நிறைய இருக்குது, யகஸ் சந்தஸ்லேயும் நிறைய இருக்குது, உபரி, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நான் சந்தஸ்ன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு தனியாகவே ஒரு விபாகங்கள் நான் எடுக்கிறேன், 2 விபாகங்கள் எடுக்கிறேன். ஸோ இதான் இது ஒரு அர்த்தம் என்னென்னா, சூரிய பகவானே, என்னுள் இருக்கும் தீய எண்ணங்கள், அந்த தீய எண்ணங்களுடைய அதிபதிகள், அந்த தீய எண்ணங்கள் என்னுள் இருக்கும் இடத்திலிருந்து வரும் அந்த தீய எண்ணங்கள், அந்த இடம் எண்ணங்கள் மட்டும் இல்லை, எண்ணத்தின் அதிபதிகள், அந்த டெய்டிஸ், அந்த தேவர்கள் உடல் இருக்கான், அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்தந்த பாகங்கள், உடம்பின் பாகங்கள், அந்த எந்தெந்த இடத்துல அந்தந்த பாகங்களுக்கு அந்தந்த வரும் இடங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் மனசினால, வாக்குனால, கைகளினால, கால்களினால, வயிற்றினால, பிறப்பு செய்யக்கூடிய பாகங்களினால, மனிதனாக இருந்தால் ஆணாரம் பெண்ணாக இருந்தால் அங்கே செய்யும் தவறுகள் அதெல்லாத்தையும் என்னை மன்னிக்க தான் வேண்டும். ரக்ஷன் தாம் லோட்டில் காரத்தில் போட்டுடுறாங்க. அதுக்காக நான் எப்பொழுதுமே ஜுஹோமி நான் தியாகம் பண்ணுறேன், சூரியனுக்குள் இருக்கும் அந்த ஜோதிக்கு தியாகம் பண்ணுறேன், எனக்கு இதில் இருந்தெல்லாம் நீ விடுவிப்பாக, எல்லாத்தையும் பர்ச் பண்ணி எடுத்துரு. அவலும்பது, எல்லாத்தையும் ஆணியோட அடியோட வேரோட பிடுங்கி போட்டுரு. இந்த கெட்ட எண்ணங்கள், கெட்ட எண்ணக்கூடிய செய்யக்கூடிய உருவுகள், கெட்ட எண்ணங்கள் செய்யக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு. அவலும்பது, என்னுடைய அமிர்த யோனியா இருக்கணும். இதம் அகம் மா என்ன அமிர்த யோனியா பண்ணிடு. அதுக்கு நான் அந்த ஜோதியை, சூரியனுக்குள் இருக்கும் சூரிய ஜோதிஷி ஜுஹோமி ஸ்வாஹா. இதனுடைய அர்த்தங்கள், தத்துவங்கள்லாம் நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மந்திரங்களில் மனசால் பண்ணுற தப்பு, காலால் பண்ணுற தப்பு, வயிற்றினால் தப்பு, கைகளினால் பண்ணுற தப்பு, வாஜகங்களினால் செய்யும் தவறு, இந்த தவறுகளெல்லாம் நம்ம எல்லாத்தையுமே தவறு தான், அது நெகட்டிவ் எனர்ஜி தான், அது எல்லாத்தையும் தூக்கி வெளியில் போட்டுடு. அதான் வள்ளுவரே சொல்வார், இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நல்ல ஸ்வீட்டான இனிமையான சொற்களோட பேசணும். அது அப்படி இல்லாட்டா நீங்கள் கனிலாம் இருக்கா அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் காய்களை மட்டும் சாப்பிட்றீங்க அப்படின்னு அவர். தமிழ்லையும் நிறைய இது குரல்கள்லாம் இருக்குது. அதாவது நல்ல சிந்தனைகள், ரைட் தாட்ஸ், ரைட் ஆக்ஷன், ரைட் ஸ்பீச் எல்லாம் புத்தர்லாம் இதை பார்த்து தான் எழுதினார். இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. நீ என்ன பார்த்துக்கிட்டவா நீ சொர்க்கத்துக்கு வருவ, அதெல்லாம் வேற. இது தத்துவங்கள். மனிதனை நல்ல மனிதனாக அமைக்கக்கூடிய சில தத்துவங்கள் வேணும். ஆனோபத்ராக கிருத்தவோ எந்து விஸ்வத்தக, அப்படி வேதங்கள் காலங்கள்லேயே சந்தியா வந்தனத்துக்கு முன்னாடியே லெட்
சுத்தமான எண்ணங்கள் எல்லா இடத்திலிருந்தும் எனக்கு இந்த பிரபஞ்சம் செய்யக்கூடிய சுத்தமான எண்ணங்கள் என்னுள் வரட்டும். அந்த எண்ணங்கள் தான் யூ ஆர் மேட் அப் ஆஃப் யுவர் தாட்ஸ். நீ எண்ணங்களால் செய்யப்பட்டவன் தான் புத்தர். இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். தயவுசெய்து என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வீர்களே ஆனால் தொடர்ச்சியாகவே வந்து கொண்டிருக்கும். அதுவரைக்கும் பூயா தாவத் சுபமங்கலம். ஹரி ஓம்.